ஹலோ கைஸ், வெல்கம் டு நந்தினி பிரியா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான டேஸ்டான டயட் சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கைப்பிடி முட்டைக்கோஸ், ஒரு வெங்காயம், 10 பல்லு பூண்டு எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டர் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் நமக்கு தேவை. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் துளியோண்டு பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் உருகுனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்குங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன். சூப்பராக இருக்கும், கிட்ஸுக்கு கூட கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தி. அடுத்ததாக இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் இந்து உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக விடணும். முட்டைக்கோஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் பாதி முட்டைக்கோஸ் எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் அரைக்கணும். உங்களுக்கு வேணும்னா ஃபுல்லாக கூட நீங்கள் அரைச்சி செய்யலாம் சூப்பு. அரைச்ச முட்டைக்கோஸை இப்போ கடாயில் நம்ம சேர்த்துக்கலாம். சூப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணுங்கள். உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கோங்க, காரம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணால் நம்மளோட முட்டைக்கோஸ் சூப் ரெடி. இந்த சூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர்லாம் ஆட் பண்ணல. இதுவே நல்ல திக்காக சூப்பராக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். டயட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டிஷ் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த சூப் பார்த்தீங்கன்னா நான் நைட்டு டின்னராக எடுப்பேன். இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.